அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாத பலன்கள் வரிசையில ரிஷபராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி சுக்கிரனோட இணைவு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு தொழில் வேலையால நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஒரு பெண்களால் லாபம் நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது தான். இந்த மாதத்துல 2ல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அப்போ ஒரு 10 நாள்ல வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அப்ப இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல தன வரவு தாராளமாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்த பணம் வசூலாகும். கடன் உதவியும் கிடைக்கும். நீங்க எங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, எங்க கேட்டிருக்கீங்களோ அந்த கடன் உதவி இந்த மாதத்துல உங்களுக்கு தன வரவும் தாராளமாக இருக்கும். கடன் உதவியும் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல மாணவர்கள் உங்களுடைய திறமைகளை பழிச்சிடக்கூடிய வகையில உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். அதற்கான உண்டான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தனவரவு கிடைக்குதோ அதற்கு உண்டான செலவுகளும் சுப செலவுகளும் ஆகும். பயணங்களும் இருக்கும். நீங்க அம்மன் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதே போல மூத்த சகோதரர், உங்களுடைய குடும்பத்துல மூத்த சகோதரவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும், அல்லது உங்களுக்கு சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி முதியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க மருத்துவ உதவிகளை வாங்க. அவங்களுக்கு ஒரு மருத்துவ மெடிசின் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறது, அவங்கள கூட்டிட்டு வந்து விடுறது, அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரியான உதவிகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த மாதம் நல்ல வளர்ச்சி, ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளும் கைகூடும் அப்படிங்கிறது தான். நீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே போல இந்த மாதம் மாணவர்களுக்கும் மிக அற்புதமான மாதம். தொழிலாளர்களும் வேலை பார்க்குறவங்க பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்குமே இந்த மாதம், கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு புகழுக்குண்டான மரியாதை, அதாவது புகழ், கௌரவம், மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டியது பாத்தீங்கன்னா கரியகாளியம்மனை நீங்க வழிபாடு செய்யணும். கரியகாளியம்மனை வழிபாடு செய்யறது, காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யறது. உங்க ஊர் எல்லையில இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி, அந்த அருவாள்ல எலுமிச்சம்பழத்தை குத்தி வேண்டுதல் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு அது நிறைவேறும் அப்படிங்கிறது. நீங்க நினைத்தது வெற்றி அடையணும் அப்படின்னா காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான மாதம். இந்த மாதத்தை பயன்படுத்திக்கங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.